என்னது எம்ஐ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. அது ருத்ராஜ் ஆன் ஃபயர். அப்படி நல்லா விளையாடுவோம் போல. இல்லை எனக்கு புரியல. ஸ்டேடியமும் போகிறதில்ல, ஜிஆர் ஸ்டாரில் அதில் பேலன்ஸும் போடுறதில்ல, எந்த ஒரு மேட்ச்சும் டிவிலையும் பார்க்கறதில்ல. உனக்குலாம் இந்த அப்டேட் எப்படி தெரியுது? அதுவா? அது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் சொல்கிறா, கேட்குறேன். சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா ஒரு மேட்ச் பைத்தியம். பைத்தியமா? ஆமாம். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன டிவியில் வாரத்துக்கு முன்னாடி இங்கே அப்டேட் பண்ணிடுவான். அவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அப்டேட் பண்ணிடுவான். ஸ்டேட்டஸ்லையா? அப்படி ஒருத்தர் இருக்கானா? ஆமாம். இது என்ன புதுசாக இருக்கு? ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக. இப்போ கூட பாரு, அவனோட ஸ்டேட்டஸில் பார்த்து தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கான் உனக்கு. எங்கே அவன் ஸ்டேட்டஸை காமி முதல்ல. என்னது? ருத்ராஜ் கெய்க்வாட் டான் ஃபயரு, கெய்க்வாட் அவுட் ஃபார் 22, சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஃபார் 40, டூபே அவுட் ஃபார் 5. என்னடா அம்பையரோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் இவன். அதுதான் நம்ம ஃப்ரெண்டு அவரு. இவர் ஜெஸ்னவ். டிவியே தேவையில்ல, இவனோட ஸ்டேட்டஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் போல. அடுத்த போல விட்டுறா. இதான் இப்போ ஸ்டேட்டஸ் போட்டே ஆகணும். இதெல்லாம் என்ன மனுஷன்.